அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ். நம்ம சேனலில் தொடர்ந்து பலவிதமான ஆன்மீக தகவல்கள், தெய்வ புராணங்களை பற்றி பார்த்து கொண்டே வரும். இந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடியது ஒரு திருக்கோயிலுடைய விசேஷத்தன்மையும் மற்றும் அந்த திருக்கோயிலுடைய பெருமைகளையும் அந்த மூர்த்தியினுடைய அருமைகளையும் தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். அதாவது பெருமாள் என்றாலே ரொம்பவும் சந்தோஷம் அடையக்கூடியவர் நபர்னா ஒன்று ஆஞ்சநேயர், ஒன்று கருடன்போம். ஆனால் பெருமாளுக்கு இன்னொருத்தரும் ரொம்ப பிரீத்தியானவர், அவர் தான் ஆதிசேஷன். 1000 தலைகள் கொண்டவர்னும் நிறைய புராணங்கள் கூறுகிற ஒரு தேவர். இந்த புலோகத்தை அடியில இருந்து தாங்கி கொண்டிருக்கிற மூர்த்தியாகவும் ஆதிசேஷனை வர்ணிப்பாங்க. அப்பேற்பட்ட ஆதிசேஷன் தன்னுடைய நாதனை தன்னுடைய அகத்தே சுவாமி படுத்திருக்க, தன்னுடைய சுவாமிய பாதுகாக்க அந்த விஷத்தை கக்கின ஒரு திருக்கோயிலாகவும், உலகத்திலே இந்தியாவிலேயே மிகப்பெரிய பெருமாளாக இருக்கக்கூடிய 22 அடி நீளமுள்ள பெருமாளாகவும் காட்சி கொடுக்கக்கூடிய திருமயம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமயம் கோட்டையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலை தான் இன்றைக்கு நம்ம சிந்திக்க போறோம். 108 திவ்ய தேசத்துல ஒன்றாக இருக்கக்கூடியது திருமயத்தில் இருக்கக்கூடிய சத்தியகிரீஸ்வரர் சிவபெருமான் அருகில் இருக்கக்கூடிய ஆதிரங்கநாதர் திருக்கோவில். இந்த திருக்கோயில் புதுக்கோட்டைக்கு தெற்கு 21 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கோட்டை. இந்த கோட்டைய குடவரையாக இருக்கக்கூடிய ஆலயம் தான் இது. பொதுவாக ஆலயத்துல 2 வடிவங்கள் உண்டு. அது கற்கள், செங்கற்களையும் சுண்ணாம்பு படிமங்களால கட்டுகிற கோவில், கருங்கல்லாகவும் முழுவதும் கட்டுவதாக ஒரு கோயில், குடவரை சிற்பங்களாக இருக்கும் பாறையிலேயே அந்த மூர்த்தியை செதுக்கிட்டு ஆலயம் கருங்கல்ல சுற்றி எழுப்பதாக குடவரை மூர்த்தியாக தான் இந்த ஆலயம் விளங்குகிறது. புதுக்கோட்டை கோட்டைக்கு இந்த இருபுறமும் ஒரு சிவன் கோயிலும் மற்றொரு புறம் பெருமாளுடைய ஆலயமும் இருக்கின்ற ஒரு கோயில். ஹரியும் ஹரனும் ஒன்றுங்கிற உன்னத தத்துவத்தை விளக்குகின்ற கோவில். இந்த கோயில் 40 ஏக்கர் பரப்பளவுல சிறு மலையில் இருக்கக்கூடிய கோட்டையை சார்ந்து இருக்கக்கூடிய கோவில். இந்த கோட்டைக்கு வடக்கு, தெற்கு, தென்கிழக்கு ஆகிய 3 திசையிலும் நுழைவாயில்கள் உண்டு. அந்த நுழைவாயில்ல வடக்கு வாயில்ல பைரவரும், தெற்கு வாயில்ல அனுமன் சக்தி கணபதியும், தென்கிழக்கு வாயில்ல கருப்பண்ண சுவாமியும் காட்பதாக ஸ்தல புராணமும் வரலாறும் கூறுகின்றன. மூலவர் சத்தியகிரிநாதர் என்ற திருக்கோலத்துல சுவாமி நின்ற நிலையில காட்சி கொடுக்கிறார். உய்யவந்த நாச்சியார் அம்பாளுடைய பெயர். அம்பாள் 2வது மண்டபத்தில் ரொம்பவும் அற்புதமாக ஒரு காட்சி கொடுக்கிறாங்க. இந்த கோயிலுடைய விமானம்போம், அதாவது கருவறைக்கு மேல இருக்கக்கூடிய கட்டுமானம், அது மேல கலசம் இருக்கும், அந்த பகுதிக்கு பெயர் தான் விமானம். அப்ப சத்தியகிரி விமானம்னோ இந்த விமானத்துக்கு பெயர் உண்டு. கதம்ப புஷ்கரணி, சத்திய புஷ்கரணின்னு 2 பெயர்கள் கொண்ட புஷ்கரணியாகவும் வியகிறது. உற்சவர் மெய்யப்பன் என்ற பெயரில் இருக்கா. ஸ்தல விருட்சம் பலாமரமும் ஆலமரமும் கொண்ட கோயில்.
பிராகாரத்துல மிகப்பெரிய அளவிலான இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார், ஆண்டாள் சன்னதி தனி மண்டபத்தோட ரொம்பவும் அழகாக நர்த்தன கிருஷ்ணர், லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி இருக்கிறது. இந்த ஆலயம் 108 திவ்ய தேசத்துல 43வது தலமாக விளங்குகிறது. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனும் 2ஆம் நரசிம்மவர்மனும் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. அதாவது முன்றொரு காலத்துல திருப்பார்கடல்ல சுவாமி ஆதிசேஷன் மேல சயனித்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அதே சமயம் தன்னுடைய பகவான ஆஸ்வாசப்படுத்த ஸ்ரீதேவியும் பூதேவியும் இரு பாதங்களையும் பிடித்து கொண்டு இருந்தாங்க. அப்ப திருமாலுடைய காது அழுக்குல இருந்து வந்த இரு அசுரர்கள், மது கைடபர் என்ற இரு அசுரர்கள் லக்ஷ்மி தேவிய பூதேவி அழகுல மயங்கி அவங்க இருவரையும் கவர்ந்து இழுத்து செல்ல அவங்க வர, இந்த இரு தேவியரும் பெருமாளுடைய மார்புல மகாலட்சுமியும் பாதத்துல பூதேவியும் அடைந்து மறைந்து விடுகின்றன. இதனை கண்ட மது கைடவர்கள் பெருமாளையே கவர்ந்திருக்க செல்ல, இதனை பார்த்து கொண்ட ஆதிசேஷன் தன்னுடைய அந்த விஷவாயுவை மேல செலுத்தி, அந்த விஷவாயுக்கு பயந்து மது கைடவர் இருவரும் பின்வாங்கி செல்ல, பெருமாள் கண் விழித்து ஆதிசேஷனை ஆஸ்வாசம் படுத்தி, ஏன்னா ஆதிசேஷன் பயந்தாராம் அந்த விஷவாயு பெருமாளுடைய தூக்கத்தை கலத்திடக்கூடாதுங்கிற காரணத்தினால. ஆதிசேஷன் பயப்பட பெருமாதனுடைய கையால ஆதிசேஷனை தடவி கொடுத்து, பயப்பட வேண்டாம், நான் முடித்து கொண்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சௌகரியத்தை ஆதிசேஷனுக்கு கொடுக்கிறார். மேற்கூறிய தகவலை அப்படியே ஒரு சிற்பமாக செதுக்குனா எப்படி இருக்குமோ அதை தரிசனம் பண்ணக்கூடிய கோயிலாதான் இந்த திவ்ய தேசம் ரொம்பவே அழகாக இருக்கு. அதாவது ஓரளவுக்கு நம்ம ரங்கநாதரை நம்ம அழகிக்கலாம். ஆனா 22 அடி அகலம்ங்கிறப்ப எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி அந்த 22 அடி அகலமாக இருக்கக்கூடிய பெருமாள் நல்ல வானத்தை அழகா பார்த்தாற் போல சம சயனத்துல ஆதிசேஷன் மேல சயனித்து கொண்டு, ஆதிசேஷன் 5 தலைகள் உடைய 5 முகங்களுடைய நாகமாகவே காட்சி கொடுக்கிறார். நாபியில இருந்து பிரம்மதேவர் வர, அந்த பிரம்மதேவருக்கு இருபுறமும் தக்ஷனும் அக்னி பகவானும் இருக்கிறாங்க. சுவாமியுடைய ஆயுதமாக கூடிய பஞ்சாயுத மூர்த்தி பிரபஞ்சன், பிரக்னஜன், சுதர்ஷனன், சாரங்கன், நர்த்தனன், கௌமோதிகி, இந்த 5 ஆயுதங்களும் சுவாமிக்கு புடைசூழ, கால் பக்கம் அந்த விஷவாயுக்கு பயந்து 2 அசுரர்கள் மது கைடவர்கள் பின்வாங்கும் நிலையிலும், பிரம்மாவுக்கு வலது பக்கம் உள்ள பகுதியில மார்க்கண்டேயரும் விஸ்வாமித்திரரும் அமர்ந்த கோல வடிவிலும், பெருமாளுக்கு எதிர்த்த நிலையில சூரிய பகவான், சந்திர பகவானும், சப்த ரிஷிகளும், அஷ்ட வசுக்களும், யக்ஷ கிண்ணர்கள் உடன் அந்த குடவரை சிற்பம் ரொம்பவும் நுணுக்கமாக, அந்த சுவாமியுடைய வலது கை அந்த அளவுக்கு அழகா நீண்டு இருக்கும். இடது கைய மேல எழுப்பினார் போலவும் ரொம்பவும் அருமையாக காட்சி கொடுக்கக்கூடிய பெருமாளாக இவர் விளங்குகிறார். இந்த ஆலயத்துல இன்னும் ஸ்பெஷல்னு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பலவிதமான சதுர்யுகங்களுக்கு முன்னாடியே, ஒரு சதுர்யுகம்னா 4 வருடம்தான் ஒரு சதுர்யுகம், அப்படி 96 சதுர்யுகங்களுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஆலயமாக இந்த ஆதி திருவரங்கநாதர், இந்த சைனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை சொல்றாங்க. இந்த கோயில மற்றொரு பெருமா சத்தியகிரிநாதன் நின்ற நிலையில காட்சி கொடுக்கிறார். அதே போல இந்த ஆலயத்துல ரொம்பவும் விசேஷமாக இருக்கக்கூடியது திருக்குளம். எப்படி நாராயணனாக கூடிய ஸ்ரீமன் நாராயணன் 8 எழுத்து மந்திரம் சொல்றோமோ, அதே மாதிரி அந்த குளமும்
அதாவது 8 கட்டிங், அந்த டயகனல் வடிவில் இருக்கக்கூடிய 8 பட்டமாக இருக்கக்கூடிய குளத்துல அந்த குளத்து நீர் ரொம்பவும் அருமையாக அமைந்த வடிவத்தை நம்ம பார்க்குறோம். யார் யாருக்கு நல்ல அமைதியாக தூக்கம் வரணும், அந்த தூக்கத்தில் நல்ல சொப்பனங்கள் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ, நீங்கள் சென்று வணங்க வேண்டிய பெருமாளாக இருக்கக்கூடியவர் இந்த ஆதி திருவரங்கநாதர். திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திவ்ய தேசமாகவும் இது இருக்கு. வைகாசி பௌர்ணமியில தேர் திருவிழாவும், ஆடி பூரம், கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி போன்ற விசேஷங்கள் இந்த ஆலயத்துல ரொம்பவும் விமர்சையாக செய்கின்றன. 1000 முதல் 2000 வருடம் பழமையான ஒரு கோவில். ரொம்பவுமே அமைதியாக இருக்கும், ரொம்பவும் சத்தங்கள் எதுவுமே இருக்காது. அந்த இடமே ஒரு அருமையான ஒரு கிராம சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில். அங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரும் சக்கரத்வாலோடைய வேலைப்பாடு அந்த அளவுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும். நீங்கள் கிட்ட சென்றே பார்க்கலாம். அங்கே அழகாக விநாயகருடைய சிற்பங்களும் அங்கு உண்டு. நேரம் கிடைத்தால் கண்டிப்பாக சென்று தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு கோவில். இவ்வாறாக இந்த கோவிலுடைய விசேஷ தன்மைகளை நம்ம அறிந்து கொண்டோம். ஓரளவுக்கு சின்ன கோவில் தான், ஆனால் பெருமாள் மூர்த்தி ரொம்பவும் பெரிய மூர்த்தி, அழகான மூர்த்தியும் கூட. ஆகையினால சென்று தரிசனம் பண்ணுங்க. பெருமாளுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி, இது போன்ற மற்றொரு கோயில் பதிவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.